ரோட்ல நிக்காது கஸ்டமர் நான் உங்களை தான் வந்தேன். ரோட்ல நிக்காது ஆஃப் பண்ண ஏன்னா சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பாடு பண்ணி. வணக்கம் நாங்கள் ஜான் ஜெலி மீடியா. அவங்க பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு வந்து வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆதவன் அவர் வந்து வெளியே வந்திருக்காரு. ஸோ வெளியே வந்து ஃபர்ஸ்ட் அவர் கேட்ட கேள்வியை பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிட்டீங்களா, இருங்க நான் சாப்பாடு அரேஞ்ச் பண்றேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க இங்க நிக்காதீங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்ப நேரம் வெளியே நிக்கிறீங்க பாத்துட்டு இருக்கேன், நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேர்ல வந்து அரேஞ்ச் பண்ண உட்காருங்க அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஓகே, இது பார்த்தோன்னே எனக்கு வந்து அவர் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி அது வந்து எனக்கு ரொம்ப அது தோணிட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் சொன்னேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, வீடியோ அவங்க வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது ஆதவன் அவர்கிட்ட வந்து, இப்போ உங்க மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ உங்க மேல இந்த வழக்கு பதிவு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, இதை நீங்க வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே அது பெருசா எதுவும் ஏத்துக்காம, அப்படிதானே சரி ஓகே பரவாயில்ல விடுங்க பாத்துக்கலாம், இல்லைங்க உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க, இது வந்து நீங்க எப்படி வந்து பாக்குறீங்க அப்படின்னும் போது, இல்லைங்க அதாவது வந்து தப்பு நம்ம சைட்ல இல்ல, மக்கள் நம்ம சைட்ல இருக்காங்க, சோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மக்கள் மேல எவ்வளவு எந்த நம்பிக்கை வச்சுக்கலாம் பாருங்களேன். சோ இதுக்கு பதில் எப்படி நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.